ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வந்து ஒமான் வந்திருந்தோம். என்னோடய பிஃபோர் விலாக் நீங்கள் பார்க்கலன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன், போய் பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒமான் வந்து மஸ்கட்டில் வந்து 1 டே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம். ஆக்சுவலி ஆல்ரெடி பிளான் பண்ணது தான், இங்கே ஒமானில் வந்து 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு. நாத்திக்கும் பெருசாக அந்தளவுக்கு எங்கேயுமே சுற்றி பார்க்கல, கொஞ்சம் இடங்கள் சுற்றி பார்த்துருந்தோம், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையில் கிளம்பி நாங்கள் எங்கே போகிறோம், இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோம் எல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ப்ளஸ் வந்து இன்றைக்கி நாங்கள் UAE கிளம்புறோம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஹோட்டலில் செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் கிளம்புறோம். எங்கே போகிறோன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக தான். ஆக்சுவலாக வெளியில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு தான் பிளானு. எங்கே போய் சாப்பிட்றோன்னு சொல்லி பார்க்கலாம். ஹோட்டலுக்கு வந்து ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறதா. ஸோ அவங்க மெசேஜெலாம் ரீட் பண்ணப்போ எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொருத்தங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்னென்னா என்னோடய லாஸ்ட் விலாகில் வந்து உங்கள் பில்டிங்கை நான் காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்கள் இதுக்கு முன்னால் இங்கே ஒமானில் இருந்ததாக சொல்லியிருந்தீங்க. அந்த பில்டிங்கை நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியானதாக வேறு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதை ரீட் பண்ணப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதா காமிச்சிருந்து, சரி அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஹோட்டலுக்கு போகிற வழியெல்லாம் பாருங்கள், இப்படி தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் மலைகள் நிறைய இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஊர் பார்க்குறதுக்கு. இங்கே மஸ்கட்டில் வந்து நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஒன்று ஒரு பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ நாங்கள் என்ன ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோன்னா, சரண பவனுக்கு தான் வந்திருக்கோம். சரி, இங்கே உள்ளே போய் ஃபுட் எப்படி இருக்குது, ப்ளஸ் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்ததுமே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் உள்ளே வந்ததுமே ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நாங்கள் 4 பேருமே வந்து கீ ரோஸ்ட், அதுக்கப்புறம் உளுந்து வடை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டு வந்து ஓகேயாக தான் இருந்து சாப்பிட்றதுக்கு. கீ ரோஸ்ட் கூட வந்து 3 சைஸ் சட்னி கொடுத்துருந்தாங்க. தக்காளி சட்னி, புதினா சட்னி, அப்புறம் தேங்காய் சட்னி. இது கூடவே சாம்பாரும் சர்வ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது என்னவோ கீ ரோஸ்ட் தான். ஆனால் வந்து தோசையில் என்னவோ கீ ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நார்மலாக இந்த ரெஸ்டாரண்ட், தமிழ் ரெஸ்டாரண்ட்லாம் போய் நம்ம கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணால் நிறைய கீ சேர்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த தோசையில் வந்து அந்தளவு கீ எதுவுமே இல்லை, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்ததுமே வந்து மினி டிஃபன் தான் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி பார்த்துருந்தோம். மெனு பார்த்துட்டு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து மினி டிஃபன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கீ ரோஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கே கிளம்பும் போதே வந்து பக்கத்தில் தான் சூப்பர் மார்க்கெட் இருக்கான்னு கேட்டிருந்தோம். அப்போது இந்த சூப்பர் மார்க்கெட் தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்தப்போ வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு சூப்பர் மார்க்கெட். ஸோ அதுக்கு பேக் சைடில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு சொன்னனால இப்போ அங்கே தான் வந்திருந்தோம். குழந்தைங்க வந்து ஜூஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் எப்படியும் காரில் இனி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கோம். அதனால் வந்து ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்கேருந்தே வாங்கிட்டோம். அதை நாங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது இந்த ஷாப்பில் கிடைக்கல. சரி, என்ன இருக்கோ அதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இங்கே UAEயில் பார்த்தீங்கன்னா அல்ராபி தான் மோஸ்ட்லி நாங்கள் வாங்குறது. அல்மராய் கூட ஓகே தான். ஆனால் வந்து இப்போ லெமன் மின்ட்டெல்லாம் வாங்கினோன்னா, அது லெமன் ஜூஸ் வாங்கினோன்னா லெமன் மட்டும் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் நிறைய ஜூஸஸ் இருந்துச்சு. எல்லாம் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகேன்னு சொல்லி பரவாயில்லன்னு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து சூக்குக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து துபாயிலேருந்து கிளம்பும் போதே நாங்கள் பிளான் பண்ணது, ஒமான் போனால் கண்டிப்பாக அங்கே உள்ள சூக் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நியர்பை சூக் எதுன்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தப்போ இதுதான் காமிச்சிருந்தது. இப்போ நாங்கள் போகிற சூக்கோட சேர்ந்த மாதிரி பீச்சும் இருக்குது. ஸோ அதையும் அப்படி பார்த்துட்டு வந்துடலான்னு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிற வழியெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சில இடங்கள்லாம் வெறும் மலைகள் மட்டும்தான் இருந்துச்சு, வீடுகள்லாம் எதுவும் இல்லை. இந்த ஊரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கங்கே வீடுகள்லாம் இருக்குது, சில இடங்களில் பார்த்திங்கன்னா மலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஊர் பார்க்குறதுக்கு. இந்த ஈத் லீவுக்கு நாங்கள் ஒமான் ட்ரிப் போன மாதிரி நிறைய பேர் ஒமானுக்கு வந்து ட்ரிப் போயிருக்கீங்க. ஸோ எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. உங்கள் மெசேஜ்லாம் ரீட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய சப்போர்ட் வந்துட்டுருக்கீங்க. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தாங்க. ப்ளஸ் வந்து என்னோடய லாஸ்ட் ஒமான் ட்ரிப் போட்டிருந்தேன்ல, அதுக்கும் நிறைய சப்போர்ட் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. இங்கே ஒமானில் இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மலைகள், பாறைகள் மாதிரி இருந்தாலுமே வந்து அங்கங்கே நிறைய மரங்கள், செடிகள்லாம் இருந்துச்சு. நிறைய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் இருந்துச்சு. அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், இவ்வளோ இந்த பாறைகள்லாம் எப்படி இவ்வளோ அழகான மரங்கள்லாம் வளர்ந்து நிற்குன்னு சொல்லிட்டு. சில இடங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் போகிற சூக் பார்த்தீங்கன்னா 1 o'clock வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். நாங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து வெளியே கிளம்பு 10 மணி தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த சூக்கு வந்து எப்படியாவது 1 மணிக்கு முன்னால் போயிடும் தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்ததுமே எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ ஷாக். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கடல், அதுக்கு மேலே கப்பல் இதெல்லாம் தெரிஞ்சது. எங்களுக்கு அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் வர வழி ஃபுல்லாக மலையும் அந்த மரங்கள்லாம் இருந்துச்சு. திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து கடல், அதுக்கு மேலே வந்து கப்பல்லாம் பார்த்ததுமே எங்களுக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடத்துல இருந்து பார்க்குறதுக்கு. இந்த இடத்தோட பேர் வந்து முத்ரா கோர்னிஷ். நாங்கள் இப்போ போகிற சூக்கோட பேரும் முத்ரா சூக். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் அந்த சூக் எப்படி இருக்குன்னு. நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது 12:30 ஆகிடுச்சு. சொன்னேன்ல 1 o'clockலாம் எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த சூக்கு ஃபுல்லாக
க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. இனி ஈவினிங் 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் ஓப்பனாக இருந்துச்சு, நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் மெயினாக வந்தது வந்து எங்களுக்கு வந்து சோவனியர் வாங்கணும், இங்கே ஒமானில் சோவனியர் வாங்கணும். ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம். ப்ளஸ் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் வந்திருந்தோம். இங்கே சூக்கில் திங்ஸோட ப்ரைஸ் எல்லாம் கேட்டப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. நாங்கள் இந்த ஷாப்லேயே சோவனியர் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா வெளியே இறங்கி சரி சூக்குக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தா நிறைய ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 1-2 ஷாப்ஸ் ஓப்பனாக இருந்துச்சு. சரி அங்கே ஏறி பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டோம். சூக்லேருந்து வெளியே வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்து கோர்னிஷ் இருக்குல்ல, சரி எங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நிறைய கூட்டமாக மீனெல்லாம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் நின்று இருப்போம்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருந்தது, ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா, இங்கே ஒமானில் வந்து க்ரீன் மவுண்டன் ஒரு பிளேஸ் இருக்குது. அதை வந்து ஜெபல் அக்தர்ன்னு சொல்கிறாங்க. அந்த மவுண்டன் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூகுளில் பார்த்தப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி அந்த பிளேஸில் போகலான்னு இப்போ கிளம்பிட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப தூரம் இங்கேருந்து, ஆனாலும் சரி அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒமான் வந்தீங்கன்னா இந்த முத்ரா கோர்னிஷ் இருக்குல்ல, அப்புறம் இந்த சூக்கு இங்கே கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் போகிற வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் கடல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பழையபடி வந்து இனி மலைகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். எங்கேயுமே வந்து ஒரு கடையோ வீடோ எதுவுமே இல்லை. ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில், இப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் பில்டிங்ஸ்லாம் தெரிஞ்சுது. அங்கே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருந்துச்சு. எங்களுக்கு காரில் வந்து ஃபியூவல் போடணும், ப்ளஸ் வந்து தண்ணி, ஜூஸு, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வண்டியை ஸ்டாப் பண்ணோம். மேபி நீ இந்த ஷாப்பை விட்டோன்னா வேறு எங்கேயும் இருக்காதோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் இங்கேயே ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொல்லி இறங்கியாச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஷாப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து ஷாப் மாதிரி இருந்துச்சு. உள்ளே போனப்போ எங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர சூடு. ஸோ வந்து சில்லுன்னு ஏதாவது குடித்தாலோ இல்லைனா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து சில்லுன்னு ஜூஸு, கொஞ்சம் ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், சிப்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி இருந்துச்சு இந்த ஊர். கூகுள் மேப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரீம் இங்கே இருக்கிறத காமிச்சு, ரொம்ப அழகான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் போகிறோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடுகள்லாம் இருந்துச்சு. அந்த ஊருக்குள்ளே போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் வீடுகள் ஒன்றும் இல்லை, மலைகள் தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே தான் வந்து அந்த ஸ்ட்ரீம் இருக்கிறதா கூகுள் மேப்பில் காமிச்சிட்டு இருந்தது. உள்ளே போய் பார்க்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எங்களோட பிளான் என்னென்னா, ரொம்ப நாளாகவே பிளான் பண்ணது வந்து ஒமானில் சலாலான்னு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அங்கே போகணுன்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். சலாலா பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு ஊர். ஸோ அங்கே போகிறது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக பிளானாக இருந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒமானில் வந்து மஸ்கெட்லாம் சுற்றிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒமான் வந்ததே இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி வந்தோம். இனி வந்து மஸ்கட்லேருந்து சலாலா போகணுன்னா 15 hours வந்து காரில் ட்ரைவ் பண்ணி போகணும். அதில் ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அங்கே போக வேண்டான்னு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். மறுபடியும் நாங்கள் இப்போ ஒரு ஊருக்குள்ளே தான் வந்திருக்கோம். இந்த ஊரில் வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் பழங்காலத்து ஸ்டைலில் தான் இருந்துச்சு இந்த வீடெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ பச்சை பசேல்னு இருந்துச்சு. ஃபுல்லாக மரங்கள், செடிகள் தான் இருந்துச்சு. நாங்கள் வந்த அன்றைக்கி வந்து ஈத் இங்கே. ஸோ வந்து நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. நான் காரில் போயிட்டுருக்கும் போதே தெரிஞ்சுது. ஆடெல்லாம் வெட்டி சில இடங்களில் பார்த்திங்கன்னா நான் காரில் போகும்போது நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த மண்ணுக்குள்ளே வந்து மண்ணை தோண்டி ஆடை உள்ளே வச்சு கனல்லாம் போட்டு மூடுவாங்கள்ல, அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததுங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இந்த ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய தோப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பாடெலாம் சமைச்சு கொண்டு வந்து சுற்றி உட்காந்து சாப்பிட்டுட்டுலாம் இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா காரில் வந்து ஃபுல்லாக இந்த ஊருக்குள்ளே அப்படியே சுற்றி வந்துட்டு இருந்தோம். ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி தெருக்கள்லாம் இருந்துச்சு. ஒன்றே விடல, ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டே வந்துட்டு இருந்தோம். நிறைய பார்த்திங்கன்னா மரங்கள், செடிகள் தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஊர் பார்த்திங்கன்னா நாங்கள் வர வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக இந்த பாறையாக தான் இருந்துச்சு எல்லாமே. எப்படி இவ்வளோ அழகாக மரங்கள், செடிகள்லாம் வளர்ந்துருக்குன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அந்த மரங்களுக்கு இடையிலலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி ஓடையெல்லாம் ஓடிட்டு இருந்தது. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் பார்த்திங்கன்னா சில இடங்களில் காரை ஸ்லோ பண்ணி விண்டோலாம் ஓப்பன் பண்ணி தண்ணி ஓடுதுன்னு சொன்னேன்ல, அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த ஊருக்குள்ளே வந்த ஃபீலே. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, இங்கே ஒரு ஸ்ட்ரீம் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை பார்க்குறதுக்காக தான் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே தான் போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே உள்ளே போய் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது நிறைய தமிழ் பீப்புளெலாம் அங்கே இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக அந்த சாப்பாடெலாம் சமைச்சு கொண்டு வந்து அழகாக சுற்றி உட்காந்து இப்பெல்லாம் சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்க. எங்கள் ஊர் சைடில் வந்து காளிகேசம்னு ஒரு பிளேஸ் உண்டு. எனக்கு இங்கே வந்தப்போ அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. நாங்களும் சின்ன வயசில் நிறைய வாட்டிலாம் அங்கே போயிருக்கோம்.
எனக்கு இந்த இடத்த பார்த்தப்போ டக்குன்னு அதான் ஞாபகம் வந்துச்சு. இங்கே நிறைய பாறைகள் இருந்துச்சு, குட்டி குட்டி பாறைகள். நான் என் குழந்தைங்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏறி வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பயந்தாங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏறி வந்தாங்க. நான்லாம் சின்ன வயசில் எங்கள் பாட்டி ஊருக்குலாம் போனால் அங்கே நிறைய பாறையெல்லாம் இருக்கும். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நல்லா விளாடுவோம், அந்த பாறையிலலாம் ஏறி ஓடி ஓடி விளாடுவோம். இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா என்னன்னு தெரில. என் குழந்தைங்க இந்த இடத்துக்கு வந்ததுமே நான் ஃபஸ்ட்டு சொன்னது, பயப்படக்கூடாது, கண்டிப்பாக இதுலலாம் ஏறி இறங்கணும் நீங்கன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பெபிள்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என் பொண்ணு வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பெபிள்ஸ்லாம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஸோ வந்து அழகான பெபிள்ஸ்லாம் நிறைய கலெக்ட் பண்ண நானும் அவ்வளோ சேர்ந்து. இது இப்போ ஆஃப்டர்நூன் டைம்னால சூரியன் வேறு நேராக இருந்துச்சு, பயங்கர வெயிலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் எங்களால் அங்கே நிற்க முடியலை. கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றிட்டு மறுபடியும் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்த பிளேஸோட பேர் வந்து அல் ஹாக்கின். நாங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துக்கு போகிற பிளானே இல்லை. நாங்கள் வந்து காலைல கிளம்பும்போது வந்து க்ரீன் மவுண்டன் ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அங்கே போகலன்னா கிளம்பியிருந்தோம். கடைசியில் அங்கே போகலை, வேறு பிளேஸுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் அந்த அல் ஹாக்கின்னு ஒரு பிளேஸ் சொன்னேன்ல, அங்கேருந்து க்ரீன் மவுண்டன் போனோன்னா இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். ஆக்சுவலாக கார் ட்ரைவ் பண்ணி என் ஹஸ்பண்ட் டயர்டாகிட்டாங்க. நாங்களும் ரொம்ப நேரம் காரில் இருந்து ரொம்ப டயர்டாகிட்டோம். ரீசன் என்ன, பயங்கர சூடாக இருந்து வெயில் அடிச்சுட்டே இருந்ததா, எங்களால் ரொம்ப நேரம் காரில் இருக்க முடியல. ஸோ வந்து பிளான் எல்லாம் சேஞ்ச் ஆகி சரி நம்ம ரிட்டர்ன் யூஏக்கு கிளம்பிடலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் பார்டர் கிராசிங்லாம் தாண்டி ஹத்தா ரீச் ஆகிறதுக்கு வந்து ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. இங்கே வந்ததுமே ஒரு மலையாளி டீ ஷாப் இருந்துச்சு, அங்கே தான் கார் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். ஸோ நாங்கள் வந்தப்போ எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஷவர்மா மட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து காஃபியும் அதுக்கப்புறமா வந்து ஷவர்மாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் வந்து காரில் தான் வாங்கிட்டு போய் சாப்பிட்ருந்தோம். நாங்கள் வந்து பார்டர் கிராசிங் ரீச் ஆகிற வரைக்கும் வர வழியில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஷாப்போ எதுவுமே இல்லை. இங்கே ஹத்தாக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா தான் ஒரு 2-3 ஷாப் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த vlog வந்து நான் லாஸ்ட் வீக்கே அப்லோட் பண்ண வேண்டியது, ஆனால் பண்ண முடியலை. ஃபைனலி இன்றைக்கி தான் எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட இந்த vlog முடிய போகுது. நாங்கள் வந்து ஒமான் போய் சுற்றிட்டு யூஏயும் ரீச் ஆயாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னோடய லாஸ்ட் vlogக்கே நிறைய சப்போர்ட் தந்துருந்தீங்க, அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நிறைய சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் யூஏஇ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பில்டிங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கே போனாலும் ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது ஒரு தனி சந்தோஷம்தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, மேஷை வந்து 2 நாளாக பார்க்கவே இல்லை, அவனை ரொம்ப மிஸ் பண்ணோம். அவனை பார்க்க போகிறோங்கிற சந்தோஷம் வேறு. ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. யூஏலேருந்து ஒமான் போய் ஒமான்லேருந்து யூஏ ரிட்டர்ன் வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.